ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ராயல் இண்டோ அரபிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஒரு ரெசிபி தான் அராபியன் ரெசிபி, டோல்மா அப்படிங்கிற இந்த ரெசிப்பியை நம்ம செய்ய போகிறோம். இந்த டோல்மாங்கிற ரெசிபிக்கு செய்யக்கூடிய தேவையான பொருள்லாம் இதை நான் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 2 கிலோ பெரிய வெங்காயமாக பார்த்து தோலை உரிச்சிட்டு இவ்வளோ கீழையும் மேலேயும் அப்படியே கட் பண்ணிவிட்டு நடுப்பற பாகுதி ஒரு கட் பண்ணணும். இந்த மாதிரி நான் இப்போ வெட்டி இருக்கானோ அந்த மாதிரி பாகுதி வெட்டி சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதை வடிகட்டிட்டு இந்த மேலே உள்ள அந்த தோலெல்லாம் நம்ம இது போல் உரித்து எடுக்கணும். நடுப்பற உள்ளது சின்னதாகிடும், அது தேவையில்லை, அது தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே உள்ள அந்த தோலெல்லாம் உரித்து பெரிய தோலெல்லாம் உரித்து வச்சுக்கிறோம். அடுத்தது அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கான இது செய்கிறோம். அதுக்கு என்னென்ன வந்து அதை கொடுத்துருக்குறேன் பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு எஜிப்சியன் ரைஸு ஒரு 3 கப் எடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதில் இதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் லெமன் ஜூஸு, குஷ்பு, மல்லித்தலை, பக்தோனிஸ் அப்படிங்கிற வேலை இருக்குது, அது, டொமேட்டோ பேஸ்ட்டு, இதெல்லாம் ஒன்றா எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி தனியாக அதை வச்சுருவோம். புளி ஒரு 350 கிராம் நல்லா சுடுதண்ணில் நல்லா ஊற போட்டு ஆறின உடனே நல்லா இதை புளிச்சாறு எடுத்து புளிச்சாறு எடுத்து இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கிறோம். இந்த எல்லா புளியும் நம்ம நல்லா இப்போ அதில் உள்ள சாரெல்லாம் எடுத்து சக்கையை தனியாக எடுத்துகிட்டு இதை வடிகட்டி வச்சுக்குவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சல்லடையை வச்சு வடிகட்டி நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். இந்த புளிக்கரைசலில் நல்லா திக்காக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சீனி போட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூனு உப்பு, மிக்ஸ் ஸ்பைஸு 1 டேபிள் ஸ்பூனு. மிக்ஸ் ஸ்பைஸ்னாக்கா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஒரு அரபி மசாலா இல்லாட்டி மிக்ஸு எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் 1 கப்பு குக்கிங் ஆயில், எந்த எண்ணெய் வேண்டாலும் ஊற்றிக்கிங்க. 1 கப் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா அந்த உப்பு, சுகர், சீனியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சாஸு இதை ரெடி பண்ணி இதை ஒரு பக்கம் வைப்போம். அடுத்தது நம்ம இலை இருக்குல்ல, என்ன இலைனாக்கா கிரேப் இலை, இந்த இருக்குல்ல இந்த இலை கிரேப் இலைன்னா திராட்சையோட இலை. அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இது பாட்டிலில் விற்கும். இது அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கி அதை கழுகிட்டு இதே போல் இந்த மிக்சரை அரிசி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதை இதில் வச்சு நம்ம சுற்றணும். இதை போல் எடுத்து கொஞ்சமாக வச்சு அதை அப்படியே மடக்கி விட்டு அப்படியே ரோல் போல் அப்படியே ரவுண்டாக சுற்றி எல்லாத்தையும் நம்ம எல்லா இலையிலையும் அதை போல் வச்சு சுற்றி அடுக்கி வைக்கணும். இதை போல் அடுக்கி வைக்கணும். நம்ம இதை வந்து அதுக்கு தனி ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு தனி வேறு ஒரு பாத்திரம் நம்ம எடுத்து அந்த பாத்திரத்தில் தான் நம்ம இதை செய்யணும். அதுக்கு வந்து அடியில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வைக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. ஒரு 5 உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு இதை போல் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். ஸ்லைஸாக கட் பண்ண பிறகு
இந்த பாத்திரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே தனி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கீழே அடுக்கிடுவோம். வரிசலாக அடுக்கிட்டு இதுக்கு மேலே அந்த நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிரேப் இலை, அதை திராட்சை இலையை இல்லை அந்த சோறு அந்த அரிசியை எடுத்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து வரிசலாக இதில் அடுக்கணும். இந்த போல் நம்ம வரிசலாக நெருக்கி அடிக்கிறோம். எந்த அளவு எவ்வளோ இருக்குதோ அப்படியோ. இது ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கு மேலேயும் நம்ம அடுத்த ரவுண்டு ரோலையும் மேலே அடுக்கிக்கலாம். இது போல் ஃபுல்லாக அடுக்கின பிறகு அடுத்தது நம்ம வெங்காயம் இந்த தோலை உரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து இந்த அரிசி மிக்சிங் கலவையை இது போல் உள்ளே வச்சு இது போல் சுற்றி இதையும் ஃபுல்லாக நம்ம அடுக்கி வச்சுக்கிறோம். அடுக்கி வச்ச பிறகு ஒரு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி கரைசல், இந்த சாஸை இதில் அப்படியே ஃபுல்லாக நம்ம ஊற்றுறோம். இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அந்த அதில் வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த சாஸை ஊற்றிட்டு ஒரு பிளேட்டு எடுத்து மூடிடுவோம். ஏன்னா கொதிக்கும் போது அது இதாகி நவந்து வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம அந்த பிளேட்டை போட்டு அந்த இதுக்கு ஒரு மூடி இருக்குது, அந்த கவர் பண்ணி அப்படியோ நம்ம வேக வைக்க வேண்டியது தான். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஸ்லோ சிம்மில் ஒரு 3 மணி நேரம் வேகணும். இது 3 மணி நேரம் வந்த பிறகு இந்த மாதிரி ஆகிடும். நம்ம இதை போல் எடுத்து ட்ரையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.